नेक्स्ट पेज। अपने पति से सलाह लिए बिना मास्टर आइन ने ताई का बार अपना लिया था. ஸோ பத்தினா ஹஸ்பண்ட், சலாக்னா எனி அட்வைஸ் ஆர் கன்சல்டேஷன். ஓகே, எடுத்துக்காமலே. லியே பினானா விதவுட் டேக்கிங், பினானா என்னது வித்தவுட். மாஸ்டர் ஆயின், மாஸ்டர்னா அந்த பர்சன், மாஸ்டர் ஆயின்னா அவங்க ஒய்ஃபு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாயிக்கே பார், தாயியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பார்னா ஆக்சுவலாக இட் கம்ஸ் வித் த மீனிங் ஆஃப் பேர்டன்னு வரும். இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி, தாயோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. யார்? மாஸ்டர் ஆயின், மாஸ்டர்ஸ் ஒய்ஃபு. விதவுட் கன்சல்டிங் ஹர் டாட்டர், ஹர் ஹஸ்பண்ட், மாஸ்டர்ஸ் ஒய்ஃப் had taken upon herself the responsibility of the ताई. जगन मास्टर दूसरे मिजाज की आदमी थे. ஸோ பட் ஜெகன் மாஸ்டர் அந்த பர்சன் பேர் என்னது? ஜெகன். ஸோ அவரோட தாட் என்னன்னா, இட் வாஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். தூஸ்ரே மிசாஜ்கே ஆத்மி தே. சம் ஒரு ஷார்ட், ஆக்சுவலாக லாஸ்ட் பேஜில் நம்ம துணுக் மிஜாஜ்னு ஒரு மிசாஜ்னு ஒரு வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டெம்பர்டுன்னு. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் ஹை டெம்பர் இருக்கிற ஒரு பர்சன். மிசாஜ்னா ஒரு டென்ஷன் ஆல்வேஸ் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறாரு. उन्होंने अपने कुछ नियम सिद्धांत बना रखे थे और बरसक कोशिश करते थे कि उनके कारण किसी को कोई कष्ट ना पहुँचे. ஸோ அவருக்குன்னு அவர் சம் சித்தாந்து வச்சுருக்காரு. சித்தார்னா பிரின்சிபல்ஸ், நியம்னா ரூல்ஸ். அதை எப்பயுமே அதை ரொம்ப ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார். கோஷிஷ்னா ட்ரை பண்ணுறது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, he had made certain rules and principles for himself and tried his level best to ensure that no one suffer any distress because of him. ஸோ அவரால் கஷ்டனா ப்ராப்ளம்ஸ் ஆர் ஒரிஸ் நா பகுஞ்சா, நாட் ரீச்சிங், அவங்களால யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத மாதிரி, நா பகுஞ்சானா வராத மாதிரி பார்த்துக்கிறாரு. அதுக்கு முயற்சி பண்ணுவார். கோஷிஷ் கருதேனா முடிஞ்ச அளவுக்கு அவர் முயற்சி பண்ணுவார். அவர் பர்ஷக்னா என்ஷூர் பண்ணுவார். ஓகே, நம்ம சுற்றி இருக்க எந்த க்ரியேச்சருக்கும் தொல்லை பண்ணல, அவங்களோட ஃப்ரீடமில் கை வைக்கல அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவார். ஸோ அப்படி அது வந்து அவரோட நியமன் சித்தாந்த். வாட் இஸ் தட்? ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். ஓகே, நியமன் சித்தாந்த்னா என்னது? ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். ஸோ स्वतंत्र विचारों के आदमी थे. ஸோ he was a man of independent thoughts. स्वतंत्र विचारोंना என்னது? independent thoughts. दूसरों की स्वतंत्रता पर बाधा नहीं डालना चाहते थे. அடுத்தவங்களோட ஃப்ரீடம்லையும் எந்த ஒரு ஹடில்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். ஓகே, பாதானா ஹடில்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். डालना चाहते थे ना, it don't want to put, डालना ना put. okay, don't want to put any obstructions or hurdles in others freedom. पिंजरे में बंद मिट्टू को देखकर उन्होंने बेचैनी होने लगती. seeing मिट्टू trapped in the cage would make him feel restless. so बेचैनी, बंद मिट्टू, பிஞ்சடைனா என்னது? கேஜ். பந்துனா அதை அடைச்சி வச்சுருக்காங்க, ட்ராப் பண்ணி. மிட்டுக்கோ தேக்கர், அதை பார்த்தோன்னே, அடைச்சி வச்சுருக்க அந்த மிட்டுவை பார்த்தோன்னே, உனக்கு பேச்சைனி ஹோனே லகி. ஹி ஃபெல்ட் இட் வெரி சாரி ஃபார் ஹிம். பார்க்க பாவமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் बेचैनी होने लगती. जब जब मिट्टू को देखते अपनी पत्नी की बुद्धि पर तरस खाते और अपने आप को भी दोषी अनुभव करते. whenever he looked at मिट्टू, he would feel pity for its wife's intelligence and feel guilty himself as well. so जब எப்பெல்லாம், whenever he is seeing மிட்டு, தேக்தேன்னா பார்க்குறது தெரியும்ல, அப்படி பத்னி அவங்க ஒய்ஃபோட புத்தி பர் தரஸ் காத்தே. புத்தி பர் தரஸ் காத்தேன்னா அவங்க புத்தி வந்து கம்மியாயிடுச்சு, இன்டெலிஜென்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறாராம். என்ன இவ இது கூட யோசிக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அப்பனே ஆப்கோனா அவரை himself, he himself felt that he is தோஷினா, ஒரு தோஷினா குற்றம் பண்ணவங்க, ஏதோ அவரே ஒரு கில்ட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஃபீல் பண்ணுறாரு, அனுபவம். he himself experienced that he is a தோஷி, he is a crime doer அப்படின்னு யோசிச்சுக்கிறாரு. जगन मास्टर के लिए जब मिट्टू के यातना असह्य हो गई तो उन्होंने एक दिन कमरा बंद कर मिट्टू के पिंजरे को ज़मीन पर रखा और उसके दरवाज़ा खोल दिया ताकि उसे कुछ देर के लिए ही सही खुली हवा में आने का मौका देकर अपना पाप का थोड़ा प्रायश्चित कर ले. okay, when मिट्टू torment became unbearable for Jagan Master, he closed the room one day, placed Mittu cage on the floor and opened its door so that even if only for a little while he could give him a chance to come out into the open air and atone a little of his own sin.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜெகன் மாஸ்டர் வந்து जगन मास्टर के लिए जबना वेन मिट्टू का यातना असहया हो गई ஸோ மிட்டுவோட அந்த அன்பேரபிள் சஹா அப்படின்னா சஹ்ஸா அப்படின்னா சஹ் அப்படின்னா டாலரேட் பண்ணுறது பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். அன்பேரபிள் அசஹாயா அப்படின்னா அன்பேரபிளான இந்த பொசிஷனை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உன்ஹோனே ஏக்கு ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே போயிட்டார். உன்ஹோனே ஏக்கு தின் ஒன் டே ஒன் டே கமரா பந்துக்கர் ரூம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பந்துக்கர்னா க்ளோஸ் பண்ணிட்டு மிட்டுக்கே பிஞ்சரே மிட்டுவோட கேஜை வந்து தரையில் போய் வைக்கிறாரு. ஜமீன்னா ஃப்ளோர் ரக்கானா ஹி கெப்ட் அவர் உஸ்கா தர்வாஜா கோல் தியா அந்த டோரை அந்த பிஞ்சரேவோட டோரை ஓப்பன் பண்ணுறாரு. தாக்கி உசே குச் தேர் கேலியே ஹீ சஹி குலி ஹவாமே ஸோ தாக்கினா ஸோ தேட்னு அர்த்தம். ஸோ தேட் ஈவன் இஃப் ஒன்லி லிட்டில் வைல் ஹீ குட் கிவ் அஸ் சான்ஸ் டு சரி கொஞ்ச நேரமாவது அதை பறக்க விடலாம் அப்படின்னு அதை யோசிக்கிறாரு. குச் தேர் கேலியேனா கொஞ்ச நேரம். சஹினா ஹீ கரெக்டாக குலி ஹவாமே ஓப்பன் ஏரில் ஆனேக்கா மவுக்கா வந்து பறக்கிறதுக்கு அதுக்கு சான்ஸ் கொடுப்போம். மவுக்கானா சான்ஸ், ஆனேனா வந்து பறக்கிறதுக்கு, தேக்கர்னா மவுக்கா தேக்கர்னா சான்ஸ் கொடுக்குறாரு. அப்படின்னே பாபுக்கா அவர் பண்ண அந்த சின் இருக்கு இல்லையா, அதை அடைச்சி வச்சுருக்கிறது ஏதோ அவர் பண்ண சின் மாதிரியே அவருக்கு தோணிகிட்டே இருக்குது. பிகாஸ் அதோட ஃப்ரீடமை அவர் எடுத்த மாதிரி அவருக்கு தோணுது. அந்த சின்னுக்கு அந்த பாபுக்கு தோட பிராய்ச்சித்துக்கரலே கொஞ்சம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிராயச்சித்தம் தேடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். பிராயச்சித்துனா ஏதாவது ஒரு பேட் திங் பண்ணிட்டோம் தெரியாமல் அப்படின்னா அதுலேருந்து நம்மளை இட் மே லீட் டு சம் பேட் எஃபெக்ட் இன் அவர் லைஃப். ஸோ அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இது ஒரு குட் திங்ஸ் பண்ணுறது. ஓகே, இதை வந்து ஒரு குட் திங்குன்னு நினச்சி அவர் பிராயச்சித்தமாக நினச்சி பண்ணுறாரு. मिट्टू अब पिंजरे में रखने के इतने आदी हो चुकी थे उन्होंने बाहर आने की कोई इच्छा नहीं प्रकट की. So Mittu had become accustomed to living in the cage by now that he showed no desire to come out. ஸோ ஆனால் அவர் திறந்த உடனே வெளியில் வந்துருச்சா பேர்டு வரல. என்ன பண்ணுச்சு, பிஞ்சரேமே ரஹ்னேக்கி இத்தனை ஆதிஹோ அது வந்து பிஞ்சரையில் போட்டு அப்படியே லிவ் பண்ணி ஸ்டே பண்ணி ரஹ்னேனா லிவ் ஆர் ஸ்டே ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே இருந்ததுனால அது அப்படியே பழகிருச்சு. உன்ஹோனே பாகர் ஆணைக்கு அது வெளியில் வர்றதுக்கு எந்த ஒரு முயற்சி ஒரு ஆசையுமே காட்டலை. கொய் இச்சானா ஆசை விஷ் நஹி பிரகட் இட் டசன்ட் ஷோ. ஓகே, ஸோ இச்சானா விஷ் ஆர் டிசையர், நஹி பிரகட்னா இட் டசன்ட் ஷோ और doesn't express. जगन मास्टर भी अपनी धुन के पक्की थे. जगन मास्टर was firm in his resolved. பக்கினா ரொம்ப ஃபேமாக ஸ்டபனாக இருக்கார். அவர் பண்ணுறது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு, துன்னுனா அவர் எடுத்த அந்த டெசிஷன் இட் வாஸ் கரெக்ட். ஸோ கண்டிப்பாக அது வெளியில் வரணும்னு பார்க்குறாரு. நிக்கட் ஹி அனாஜ் கா தைலா படா. ஸோ பக்கத்தில் அனாஜ்னா அதோட கிரெயின்ஸ் இருக்க ஒரு பேக் இருந்துச்சு, தைலானா பேக். உன்ஹோங்னே மிட்டி மே தோடா அனாஜ் லேக்கர் पिंजरे के दरवाजे से लेकर बाहर तक बिखरे दिया और स्वयं अलग हटकर उसे देखते रहे. टेकिंग अ हैंडफुल ऑफ ग्रेन्स முட்டி, அது முட்டினா ஃபிஸ்ட். ஆக்சுவலாக ஒரு கை ஃபுல்லாக நம்மளோட உள்ளங்கையை மடித்து வச்சா என்ன சொல்லுவோமோ தட் இஸ் முட்டி. ஓகேயா, அந்த ஃபிஸ்ட் நிறையா என்ன எடுத்துக்கிட்டாரு, அனாஜ் எடுத்துக்கிட்டாரு. தோடா அனாஜ்னா கொஞ்சம் அனாஜ்னா என்னது கிரெயின்ஸ், தோடானா கொஞ்சம், லேக்கர்னா எடுக்கிறது. பிஞ்சரேக்கே தர்வாஜே லேக்கர் பிஞ்சரையோட தர்வாஜையிலிருந்து சேனானது ஃப்ரம் தி டோர், தர்வாஜேனா டோர், ஃப்ரம் த டோர் ஆஃப் த பிஞ்சரே லேக்கர் பாகர் தக் வெளியில் வரைக்கும் அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு, ஸ்கேட்டர் பண்ணுறாரு. பிக்கரேனா என்னது ஸ்ப்ரெட் ஆர் ஸ்கேட்டரிங். அடுத்து ஸ்வயம் அலக் ஹட்கர் உசே தேக்தே ஹே அண்ட் ஸ்டெப்ட் அசைட் அண்ட் ஹிம்செல்ஃப் டு வாட்ச். ஸ்வயம்னா பை ஹிம்செல்ஃப், அலக்னா தனியாக, ஹட்கர்னா போய் நின்றுட்டு அந்த இடத்த விட்டு தனியாக போய் நிற்கிறது. அலக் ஹட்கர் உசே தேக்தே ரஹாங்க, அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. மிட்டு தீரே தானா சுக்தே ஹுயே. ஸோ மெதுவாக அந்த தானாவை சாப்பிட ஆரம்பிக்குது. ஒய் ஸ்லோலி பெக்கிங் அட் த கிரெயின். ஓகே, नेक्स्ट पेज. बाहर आ गए तो जगन मास्टर ने संतोष की सांस ली. सो व्हेन मिट्टू केम आउट, बाहरना என்னது அவுட்சைடு, आ गए ना केम आउट. जगन मास्टर की संतोषना சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவர் அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஹீஸ் டேக்கிங் இஸ் ப்ரீத் சான்ஸ்லினா டேக்கிங் ப்ரீத்னு அர்த்தம். ஓகே, மிட்டு ஃபிர் பிஞ்சரே கி சத் பர் பைட் கயே. ஸோ மிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவது, மேலே வந்து பிஞ்சரேவோட சத்து அதோட ரூஃப் பார்ட்டில் போய் உட்காந்துக்குச்சு. சத்துனா என்னது ரூஃப்.
एक दो घंटे बाद जगन मास्टर ने उन्हें पकड़कर फिर पिंजरे में बंद कर दिया और चैन की सांस लेकर पिंजरे को बरामदे में टांग लिया. After an hour or two, Jagan Master caught him, put him back inside the cage, and with a sigh of relief, hung the cage back in the veranda. ஸோ ஏக் தோ கண்டேக்கே பாத் 1 or 2 hours அப்புறமா பாத்னா என்னது ஆஃப்டர் ஜெகன் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த திரும்ப அதை பிடிக்கிறாரு. பக்கட்கர்னா கேச்சிங், ஃபிர்னா அகெயின் பிஞ்சரேமே பந்துக்கர், அந்த கேஜில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. பந்துக்கர்னா க்ளோஸ் பண்ணிட்டு, கர்தியானா க்ளோஸ்டு பாஸ்ட் டென்ஸ். அவர் சைன் கி சான்ஸ்லி ரொம்ப ஒரு அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சைன்னா வித் சை ஆஃப் ரிலீஃபோட அவரை ப்ரீத் பண்ணுறாரு. உன்ஹோங்னே கா பிஞ்சரே கா பராமத்தைனா அந்த வராண்டாவில் போயிட்டு அதை தொங்க விட்டுட்டாரு. டாங் தியானா மேக்கிங் இட் ஹேங். அடுத்து अब जगन मास्टर हर रोज कमरा बंद करते, मिट्टू को बाहर आने का आमंत्रण देते और उनकी आज़ादी का सुख स्वयं भोगते. Now every day Jagan Master would close the room, invite Mittu to come out and personally enjoy the joy of his freedom. So अब जगन मास्टर हर रोज ना एवरी डे என்ன பண்ணுறாரு, हर रोज ना என்னது எவ்ரி டே கமரா பந்து ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிட்டுக்கோ பாகர் ஆனே மிட்டுவை வெளியில் வர சொல்லி ஆமந்திரன் தேத்தே அதுக்கு என்ன பண்ணுவார், பர்சனல் இன்வைட் பண்ணுவார் வெளிலவான்னு சொல்லிட்டு. தேத்தே ஹுய் அப்படின்னா உன்கி ஆஜாதிக்கா அது ரொம்ப ஃப்ரீடமாக ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து, ஆமந்திரனா என்னது இன்வைட் பண்ணுறது, ஆஜாதினா ஃப்ரீடமாக இருக்கிறத பார்த்து இவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். சுக்னா ஹாப்பினஸ், ஸ்வயம்னா பை ஹிம் செல்ஃப், போகுத்தேனா ஸ்பெண்டிங். ஸோ அந்த டைமை ரொம்ப ஹாப்பியான இவருக்கு ஒரு ஃப்ரீடமான டைம் மாதிரி அவர் அதை அந்த டேஸ் எல்லாம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். एक क्रम 3-4 दिन तक चला ही था. एक दिन मिट्टू की नज़र ऊपर खुले रोशनदान पर पड़ गई और सहज कौतूहलवश वह पिंजरे की छत से तिरछी आंख अपने लक्ष्य की ओर देखकर रोशनदान पर पहुंच गई. So this routine had only gone for 3 or 4 days. So order in the routine, क्रमना என்னது order or routine, எப்படி 3-4 दिन 3 to 4 days வரைக்கும், தக்குனா என்னது வரைக்கும், till 3 to 4 days சலாஹி இப்படியே போயிட்டே இருந்துச்சு. பட் ஏக் தின் ஒன் டே என்ன பண்ணுச்சு, மிட்டுக்கு நசர், மிட்டு வந்து அதோட பார்வை எங்கே போகுது, ஹி இஸ் லுக்கிங் அட் தி ஓப்பன் ரோஷன்தானா வென்டிலேட்டர், அந்த ரூமில் இருக்க வென்டிலேட்டரை அது பார்க்குது, அங்கேருந்து வெளிச்சம் வருதுன்னு அதை பார்க்குது. ஸோ ஒன் டே மிட்டுஸ் ஐஸ் ஃபெல் upon the open ventilator above and out of natural curiosity, glancing sideways from the top of the cage towards his regret and flew up to the ventilator. ஸோ இது வரைக்கும் கீழே பிஞ்சரை மேலே அப்படி தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுது, வெளில போய் நேச்சரை பார்க்கணும், அந்த வெளிச்சம் பார்த்தோன்னே வெளியில் இருக்கிற அந்த நேச்சரை பார்க்கணுன்னு அதுக்கு ஒரு தாட் வருது. குலே ரோஷன்தான் பர் பட்கயி, இட் வென்ட் இன் டு தி ஓப்பன் வென்டிலேட்டர். எது பார்க்குது ஃபஸ்ட்டு, அது என்ன வியூஸ் தான், அதோட பார்வை தான் போகுது. ஜஸ்ட் லுக்கிங் அட், நசர்னா லுக்கிங். சஹஜ் கௌதுகல் அதாவது இட்ஸ் அ நேச்சுரல் க்யூரியாசிட்டி. சஹஜ் கௌதுகல்னா என்னது, நேச்சுரல், சஹஜ்னா சிம்பிள் ஒரு நேச்சுரல், கௌதுகல்னா க்யூரியாசிட்டி. பிஞ்சரேக்கு சத்து சே, பிஞ்சரேவோட ரூஃபில் இருந்து திருச்சி ஆங்க் அப்பனே லக்ஷ்யக்கு ஓர், லக்ஷ்யனா அதோட கோல், டார்கெட். இப்போ அதோட டார்கெட் என்னது, அந்த ரோஷன்தானில் போய் உட்கார்றது. லக்ஷ்யக்கு ஓர் தேக்கர், இட் இஸ் ஷீயிங் டுவர்ட்ஸ் தட் ரோஷன்தான். அப்புறம் அங்கே போய் ரீச்சும் ஆகிடுச்சு, பர் பகுஞ்ச் கை, அங்கே போய் பறந்து உட்காந்துருச்சு. जगन मास्टर का ध्यान अचानक गीता रहस्य से हटकर मिट्टू के पंखों की फटफड़ाहट पर गया, फिर रोशनदान पर बैठे मिट्टू पर. जगन मास्टर्स attention suddenly shifted from the book Gita Rahasya to the fluttering of Mittu's wings and then to Mittu sitting on the ventilator. ஸோ அவர் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார் போல். ஹீ ஸ்டடிங் அ புக் கால்டு கீதா ரகசிய இன்சைட் தட் ரூம். ஸோ சடன்லி, அச்சானக்னா சடன்லி, ஹிஸ் கான்சன்ட்ரேஷன், தியானம் எது கான்சன்ட்ரேஷன், அந்த புக்கில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஹட்கர்னா ரிமூவ் பண்ணி மிட்டுவோட பங்கோங்க பார்க்குறாரு. பங்கோங்னா என்னது, ஃபெதர்ஸ். அது என்ன பண்ணது, இட்ஸ் ஃப்ளட்டரிங், இட்ஸ் ஃப்ளாப்பிங் ஃபாஸ்ட். ஃபட்ஃபடாத்தேனா அந்த பேர்ட்ஸ் அடிக்கும்ல 2 விங்ஸை வச்சு, அதை பார்க்குறாரு. ஃபிர் ரோஷன் தான் பர் பைட்டு, வேமா போய் அந்த வென்டிலேட்டரில் உட்கார்ற மிட்டுவையும் பார்க்குறாரு. जगन मास्टर हाथ में अनाज लेकर आ की गुहार लगा ही रही थी कि मिट्टू ने फिर तिरछी आंख से रोशनदान के बाहर, तिरछीना एक्चुअला साइड वेज़िல் பார்க்குறது, तिरछी आंख से रोशनदान के बाहर की दुनिया की ओर देखा और ये गए वो गए.
Jagan Master was still calling out with the grains in his hand when Mittu again glanced sideways at the world outside the ventilator, and there he goes, he gone. ஓ ஓகே. ஹேண்ட் கையில் வந்து அனாஜ் எடுத்துக்கிட்டாரு. ஹாத்னா ஹேண்டு, அனாஜ்னா அந்த கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டு, லேக்கர்னா எடுக்கிறது, ஆனால் வாவான்னு சொல்லி கூப்பிடுறாரு. குஹார் லகாஹி வித் கிரெயின்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட், பட் குஹார் லகாக்கி ரஹேத்தே, குஹார் லஹானா ஹி வாஸ் ஃபீலிங் லைக் இட் வில் கம் அப்படின்னு ஹி வாஸ் வெயிட்டிங். மிட்டு என்ன பண்ணுதான் அதே டைம், இட் வாஸ் கிளான்சிங் சைடுவே, திருச்சி ஆங்க்னா சைடில் பார்க்குது. அதுக்கப்புறம் எங்கே பார்க்குது, ஆங்கிங் சே ரோஷன்தான்க்கு வெளியில் பார்க்குது. துனியா கி ஓர், அங்கே இருக்கிற வேர்ல்டை பார்க்குது, துனியானா வேர்ல்டை பார்க்குது. அண்ட் ஹீ கோஸ் ஏ கயே ஓ ஹீஸ் கான், வெளியில் பறந்து போயிடுச்சு. அக்கேலே மிட்டு கியா அடே, ஆஷிர்வாதி ஜகன் மாஸ்டர் கி ஹாத்தோं की सभी तोते उड़ गए. It was not just Mittu who flew away. All the idealistic Jagan Master with plans flew away too. An idiom meaning he was left completely, utterly stunned, helpless. அக்கேலேனா தனியா, அலோன். மிட்டு கியா அடே, மிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு, வாட் ஹி டிட், சாரி அடே இல்லை உடே, கியா உடே என்ன பறந்து போச்சு அப்படின்னு யோசிக்கிறாராம். உடேனா இட் ஃப்ளூ அவே, பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆஷிர்வாதி ஜகன், த பிளெஸ்டு ஜகன் ஒரு த ஐடியலிஸ்டிக் ஜகன், மாஸ்டர் கி ஹாத்தோं கே கையிலிருந்து, சபி தோத்தே உட்கையே. ஸோ எல்லா ஏன் இங்கே சபி தோத்தேன்னு கொடுத்துருக்காங்க, சபி தோத்தே, the literal meaning they have given is all parrots உட்கையே, பட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி உட்கையேன்னு மீனிங். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த அவரோட கண்ட்ரோல் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பறந்து போச்சு. அதுதான் அந்த லைன் மீன் பண்ணது, சபி தோத்தே உட்கையே. டீலி தோத்தி तो को दोनों हाथों से संभालते हुए वक बाग में एक पेड़ से दूसरे पेड़ के पास मिट्टू आ. So managing his loosey dhoti with both hands, he ran from one tree to another in the orchard, drenched in sweat while calling Mittu come. Deely dhoti, so the loose dhoti he is wearing. दोनों हाथ ரெண்டு கையையும் வச்சுட்டு, சம்பால்த்தே ஹுயேனா ரெண்டு கையையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு, பாகுமேனா அவங்க கார்டனில் போயிட்டு ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு, ஏக் பேடு சே தூஷரே பேடு கே பாஸ், ஒரு மரத்துலேருந்து, சேனா ஃப்ரம் அதில் இருந்து, தூஷரே பேடு கே பாஸ் இன்னொரு மரத்துக்கிட்ட போயிட்டு மிட்டுவான்னு கூப்பிட்டுருக்காரு. புகார்த்தே புகார்த்தேனா என்பது கூப்பிடுறது, காலிங். புகார்த்தே ஹுயே ஃபசீனா ஹோத்தே ரஹே, அது கூப்பிட அவருக்கு அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சு ஸ்வெட்டு வேர்த்துட்டே இருக்குது அவருக்கு. ஃபசீனா ஹோத்தே ரஹே. ஒரு மிட்டு ஏக் டால் சே தூஷ்ரி, டால்னா என்னது, பிரான்ச்சஸ். ஸோ ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் வரைக்கும் அது போயிட்டே இருக்குது. ஏக் பேடு சே, அது மாதிரி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கும். அப்பனே பங்க் தவுல்னே மே மஷ்ஹூல் ரஹே. ஸோ while மிட்டு ரிமைன் engrossed in testing his wings with branch to branch and tree to tree. ஸோ டால்னா என்னது, பிரான்ச், பேட்னா ட்ரீ. ஒரு பிரான்ச்லேருந்து டால் சே दूसरी डाल पर, एक पेड़ से दूसरी पेड़ पर. अपने பங்க்னா அதோட விங்ஸை வந்து இப்படிலாம் நம்மளால் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு, தௌலனேமே மஸ்ஹூல் ரஹே, தௌலனா டெஸ்டிங் பண்ணுறதுல ரொம்ப என்கேஜாக இருக்குது. தாயிக்கே லவுட்னே கா தின் நிக்கட் ஆ ரஹா தா, தாயி ரிட்டன் வர்ற டே பக்கத்தில் வந்துருச்சு. லவுட்னேனா ரிட்டன், நிக்கட்னா பக்கத்தில், கேம் நியர். गाँव में सभी के मन में इस अनहोनी घटना से गहरी आकांक्ष को जन्म दे दिया था. So this untoward incident had given rise to a deep anxiety in everyone's mind in the village. இந்த காவில் இருக்கிற வில்லேஜில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் போல் அந்த நியூஸை. ஸோ गाँव में सभी के मन में, வில்லேஜில் எல்லாரோட மைண்ட்லேயும் இந்த அன்ஹோனி கட்னா, அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அன்ஹோனி கட்னானா அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடெண்ட்டோட ஏக் கெஹரி ஆகான்ஸ்னால் ஒரு டீப் ஆன்சைட்டி, என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு ஆன்சைட்டி அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஜன்ம தேதியானா க்ரியேட் ஆகிருக்கு. தாயி கே तेज स्वभाव के अतिरिक्त मिट्टू के प्रति उनका लगाव को सभी जानते थे, और लौटकर मिट्टू को ना पाने पर उनकी क्या दशा हो सकती है, इसका अनुभव वे बलिबांदी लगा सकते हैं.
In addition to Anne's fiery temperament, everyone knew of her deep affection for Mittu, and they could not easily guess what her state would be and not finding Mittu. ஸோ தாய்க்கு தேஜ் ஸ்வபாவ், அவங்களோட நேச்சர் என்ன அப்படின்னா ஸ்வபாவ்கே அதிரிக்த் மிட்டுக்கே பிரதி மேக்ஸிமம் அவங்க மிட்டு மேலே வச்சுருந்த அவங்களோட லகாவ்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் எடுத்துக்கலாம். சபி ஜான்தே, அது இந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். சபினா எவ்ரி ஒன், நோ ஜான்தேனா நோ. और லவுட்கர்னா ரிட்டன் வரும்போது மிட்டுக்கோ நாப்பானே பர், மிட்டு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நாப்பானேனா கிடைக்காம இருக்கிறது. पर उनकी क्या दशा होगी, என்ன நிலைமை ஆகும், தமிழில் என்ன நிலைமை ஆக போதோ சொல்லுவாங்களே, தட் இஸ் தசா, வாட் த கண்டிஷன் வில் பி. इसका अनुभव वे बलिबांदी लगा सकते हैं. ஸோ தே கான்ட் கெஸ். அனுமானா ஆக்சுவலாக கெஸ் பண்ணுறது. ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தே கான்ட் ஈவன் கெஸ். बहुत सोच विचार के बाद आखिर गणपत ने यही सुझाव दिया कि मिट्टू की एक सूरत शक्ल का एक दूसरा तोता ले आ जाइए ताकि ताई को भ्रम में रखा जा सके. और दूसरे दिन सच ही वक्त तोता लेकर हाजिर हो गया. So after a lot of deliberation, Ganapath finally suggested that another parrot looking exactly like Mittu should be bought, so that ant could be kept in the dark. And the very next day he actually showed up with a such parrot. So बहुत सोच विचार, ரொம்ப யோசிச்சதுக்கப்புறமா, கேபாத்னா அதுக்கப்புறமா, ஆக்கிர்னா அட் லாஸ்ட், கணபத் என்ன பண்ணுறாரு, ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. சுஜாவ் தியானா சஜஷன் கொடுக்குறாரு. சுஜாவ்னா சஜஷன், தியானா கொடுக்குறது. कि मिट्टू की सूरज शक्ल का एक दूसरा, सूरज शक्लना லுக்கிங் அலைக், ஓகே, அதே மாதிரியே இருக்கிற ஒரு தூஸ்ரா பேரட், அனதர் பேரட்டை லே ஆயா ஜாயே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. தாக்கி ஸோ தட் தாயிக்கோ பிரம்மே ரக்காஜா, ஸோ தாயி வந்து எப்படி அதை வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தே ஆர் கோயிங் டு கீப் இன்சைட். அண்ட் தூஸ்ரே தின் சச் ஹி, நெக்ஸ்ட் டே உண்மையிலே வக்தோதா லேக்கர் ஹாசிர் ஹோகையே. ஸோ வந்து இன்னொரு பேரட், அதே மாதிரி ஒரு பேரட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. अब जगन मास्टर की ज़िंदगी का एक नया दौर शुरू हो गया. नाउ a new phase of जगन मास्टर्स लाइफ बिगन. जगन मास्टर जिंदगीனா லைஃப்பில் ஒரு நியூ டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. शुरुआना என்னது स्टार्टेड. वे तोते के पिंजरे में रखकर पाठ पढ़ाने लगे ताकि ताई के आने तक वह भी 2 अक्षर सीख ले. So he kept the parrot in the cage and started teaching him lessons so that by the time ant arrived, he too might learn few lessons, few words. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஞ்சரையில் போய் வச்சுட்டு அதுக்கு லெசன்ஸ் டீச் பண்ணுறாங்க. பாட்னா என்னது லெசன், படானின்னா டீச்சிங். தாக்கினா ஸோ தட் தாய்க்கே ஆணை தக், தாய் வர்ற வரைக்கும் வக்பி 2 அக்ஷர், அது ஏதாவது ஒரு 2 எழுத்துக்கள் 2 வார்த்தை கற்றுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்லே. एक तो संयोग की है, एक संयोग की है कि जगन मास्टर ने अंतिम दिन ताई के मिट्टू को गीता के 2-4 श्लोक रटाने की कल्पना की थी ताकि गंगा स्नान का पुण्य अर्जुन और लौट हुई ताई अपने मिट्टू के मुंह से गीता सुन सके. लेकिन वह अनहोनी हो गई और अब जगन मास्टर अपने फ्रिक के मारे खाने पीना छोड़कर घंटा पिंजरे के सामने बैठकर रहते. So it is a twist of a fate that Jagan Master had planned to make Ant's original Mittu memorize a few verses of Gita on his final days. So एक twist of the day, संयोग ना according to his fate, जगन मास्टर ने अंतिम दिन, द लास्ट डे, ताई की मिट्टी को गीता के, ताईयोட அந்த மிட்டிக்கு கீதாவோட 2-3-4 ஸ்லோகத்தை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லித்தராரு. ताकि गंगा स्नान का पुण्य अर्जन कर लौटी हुई ताई. அப்போ கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு ரிட்டன் வர்ற, லவுட்டினா ரிட்டன் வர்ற அந்த தாக்கி இருக்காங்கல்ல, அப்பனே மிட்டுக்கி முங்ஸே, அவங்களோட மிட்டுவோட வாயிலிருந்து, முங்னா மவுத்லேருந்து கொஞ்சம் கீதா சுன்சகே, கீதாவோட வேர்சஸ் கொஞ்சம் அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லேக்கின் அன்ஹோனி ஹோகையே, பட் அது வந்து நடக்கவே இல்லை. அந்த மாதிரி வித்தின் 2 days அது சொல்லிக் கொடுக்குறது, இட்ஸ் நாட் ஹேப்பனிங். अब जगन मास्टर अपनी फ्री के मारे खाना पीना छोड़कर, அவரால் இந்த ஒரு
மிஸ்ஹேப்பனிங் வந்ததுனால அவரால் சாப்பாடு எடுத்துக்க முடியல, எதையுமே கரெக்டாக கானா பீனா சோடுகர் அவரோட சாப்பாடு தண்ணியெல்லாம் விட்டுட்டு கண்டோங் பிஞ்சரே ஹவர்ஸ் வரைக்கும், நிறைய ஹவர்ஸ் வரைக்கும் பிஞ்சரேக்கே சாமனே அதுக்கு முன்னாடி உட்காந்து அதுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. ரத்தேனா ரிப்பீட்டிங் மிட்டு ராம் ராம், மிட்டு ராம் ராம், சீதாராம் சீதாராம், ஹர் கங்கே. ஸோ இதெல்லாம் அவர் சொல்கிறாரு, பட் பேரட் சொல்லுதான்னு தெரியல. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். राम राम सीताराम बोलते बोलते उनका गला सूखा जाता. मास्टर आइन मोजन डंडा होने की शिकायत करती. ஸோ ராம் ராம் சீதாராம்னு அதுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த மீன் வைல் ஹீ இஸ் டெல்லிங் போல்தேனா ஹி வாஸ் கீப்பிங் ஆன் டாக்கிங். உன்கா கலானா அவரோட த்ரோட்டு கெட் ட்ரைடு, சுக்கா ஜாத்தா இட் வென் ட்ரைடு. அண்ட் மாஸ்டர் ஆயின்னா த ஒய்ஃப், ஹிஸ் மாஸ்டரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, போஜனா ஃபுட்டு வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டுருக்கு, வந்து சாப்பிடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டண்டானா கோல்டு, கெட்டிங் கோல்டு. ஷிகாயத் கத்தி, ஷி இஸ் கம்ப்ளைனிங். while constantly speaking his throat would go dry. The master wife would complain about the food getting cold. तो आग्नेय दृष्टि से उनकी ओर देखकर पानी पीकर फिर दुखराती. So looking at her with a fiery glare and drinking some water, he would repeat again. ஸோ அவர் வந்து அப்படி சொன்னவுடனேயும் போய் சாப்பிடல, அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு, ஆக்னேய திருஷ்டி அப்படின்னு ஒரு கோவத்தோடு அவங்கள பார்க்குறாங்க. சச் ஆங்க்ரி வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அகெயின் ஹீ இஸ் ரிப்பீட்டிங். துகராத்தேனா ரிப்பீட்டிங். அவர் என்ன சொல்கிறாரு, திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஏன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமே ரிட்டன் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே இதுக்கு டீச் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிர் கீச் கர் கஃப்தே மர்ஜா. ஸோ என்ன சொல்லவே மாட்டேங்குது சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டார். கீச்கர்னா பை கெட்டிங் இரிட்டேட்டட். he started telling just go and die. So पर वक्त पिंजरे के अंदर से डुकुर उन्हें देखता रखता था. शायद उनकी बेवकूफ़ी पर हंसता रखता हो. But it would the parrot, and it represents the parrot, would keep staring at him blankly from inside the cage, or perhaps it keep laughing at his foolishness. बेवकूफ़ी ना foolishness, हंसता ना laugh, शायद ना maybe. பிஞ்சரை கே அந்தர், அது அந்த பிஞ்சரைன்னா அந்த கேஜுக்கு உள்ளக்க டுக்குர் உன்ஹேங், அதாவது அதை வந்து அப்படியேமோ இன் தமிழ் தே யூஸ் டு சே ஜஸ்ட் சீயிங் அதாவது ஒரு இடத்த பார்த்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாரிங் அட் சம்திங். ஸோ டுக்குரே உன்ஹேங் தேக்கான ஸ்டாரிங் அட் தட் பர்சன் பர்டிகுலர்லி ஃபார் கண்டினியூஸ்லி. அண்ட் மேபி அது என்ன மேபி நினச்சிருக்கலாமா, ஷாயத்ரா மேபி இவன் வந்து ஒரு ஃபூல் அப்படின்னு நினச்சி அது மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு கூட இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. कुंभ स्नान से लौट कर सभी तीर्थयात्री अपने अपने घरों की ओर चल दिए, लेकिन ताई सीधे बड़े घर की ओर ना जाकर जगन मास्टर के दरवाजे पहुँचे. कुंभ स्नानலேருந்து ரிட்டன் வராங்க, லவுட்கர்னா ரிட்டன் வராங்க. அங்கே போய்ட்டு எல்லா தீர்த்த யாத்திரினா அந்த ட்ராவலுக்கு போன அந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்க தான் தீர்த்த யாத்திரி, அந்த பர்சன்ஸ் அவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. பட் இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வீட்டுக்கு போகாமல் ஷீ இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் மாஸ்டர் ஜெகன் மாஸ்டரோட வீட்டுக்கு போய் அவங்களோட டோரை போய் ரீச் பண்ணுறாங்க. दरवाजेना डोर पहुँचना रीच्ड रिटर्न. ताई सोच रही थी कि उन्हें ने देखे कि मिट्टू राम राम सीताराम की रट लगाकर आसमान सिर पर उठा लेगा. So Tai was thinking that the moment Mittu, the parrot, saw her, it would start chanting Ram Ram Sitaram and raise the roof, create a massive ruckus. Actually என்ன, தாய் சோச் ரஹி தி, she was thinking that உன்ஹேங் தேக்தே ஹி, உங்களை பார்த்த உடனேயே மிட்டு வந்து ராம் ராம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ரட்னா ரிப்பீட்டிங். ஸோ அப்படி சொல்லிவிட்டு ஆஸ்மான் சிற்பர், அந்த கேஜை வந்து அவங்க தலை வரைக்கும் அவங்க தூக்குறாங்க. சிற்பர்னா ஆன் ஹர் ஹெட் ஷீ இஸ் லிஃப்டிங் தட். உட்டாலேகானா லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு ஓகே இப்போ சொல்லுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவங்களை பார்த்தோன்னே ஹாப்பியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. पिंजड़े में कूद फाद मचाकर तूफान गड़ा कर देगा, लेकिन वहाँ बैठ एवजी मिट्टू ने उन्हें देखकर कोई हरकत नहीं की. वह केवल इधर उधर ताकता या रहा. So and would strip up the storm by jumping up and down in the cage, but the subtitle Mittu singing there made no moment upon seeing her. It just kept looking here and there. ஸோ பிஞ்சடேக்குள்ளக்க அது என்ன பண்ணுதான், இட் வாஸ் ஜம்பிங் ஹியர் அண்ட் தேர். கூது ஃபந்தனா ஜம்பிங் ஹியர் அண்ட் தேர், மச்சாக்கர்னா
வாஸ் கிரியேட்டிங் சம் நாய்ஸ், ஏதோ ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு, அது பேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி. துஃபான் கட் ரஹே தேகா, கடாக்கர் தேகா, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராமே இருக்கிற மாதிரி அப்படியும் அங்கிட்டு இங்கிட்டும் பறந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கு. துஃபான்னா ஸ்ட்ராம். லேக்கின் பட், लेकिन बट वहाँ बैठे एजी मिट्टू ने उन्हें देखा कोई, ஆனால் இவங்கள பார்க்குற மாதிரி எந்த ஒரு சைனுமே தெரியல. ஓகே, தெர் இஸ் நோ சைன் ஆஃப் சீயிங், नो एविडेंस ऑफ कोई हरकत नहीं ना, नो एविडेंस ऑफ सीइंग द ताई, केवल इधर उधर ताकता रहा, जस्ट इट वॉज लुकिंग हियर एंड देर, इधर उधर ना हियर एंड देर. ताई अपने मिट्टू को गुहार कर तक गए, लेकिन उनके सूनेपन का शादी ना जाने किन अमराइयों में घूम रहा होगा. So Thai grew tired of calling out of her Mittu, but the companion of her loneliness was wandering somewhere in unknown mango groves. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, தாய் வந்து அதை கூப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. தக்கு கை அண்ட் லேக்கின், குஹ்ராக்கர்னா கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பட் சூனைப்பண்ணா அந்த லோன்லினஸில் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக, சாதினா பார்ட்னராக இருந்த அந்த பேரட் வந்து நான் ஜானே எங்கே போச்சு அப்படின்னே, கின் எங்கே போயிருக்கோம்னா ஏதோ போயிட்டு எங்கே போயிருக்கு, ஏதோ ஒரு கின்ன எனி அம்ராயிங்னா அந்த மேங்கோ ட்ரீஸ்க்கு நடுவில், இட் வாஸ் அ ஃப்ளையிங் கூம் ரஹானா இட் வாஸ் கோயிங் ஹியர் அண்ட் தேர், அது யாருக்குமே தெரியாது, பட் அங்கே எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க.